தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இணைக்கப்பட்ட சங்கமான காரப்பாக்கம் அனைத்து வணிக நல சங்க தொடக்க விழா நிகழ்ச்சியிலே பல்வேறு தீர்மானங்களை முன்னெடுத்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகள் வணிக நல வாரிய உறுப்பினர் பதவி நிறைவு பெற்ற பிறகு மீண்டும் தொடர்ச்சியாக நீடித்து அமுல்படுத்தியதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக உள்ளமாற எங்களுடைய நன்றியை பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்களுக்கு சாமானியர்களையும் வணிக நல வாரிய உறுப்பினராக சேர்க்கப்பட்டு 5 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியை பெற வேண்டும் என்ற உறுதியோடு கட்டணம் இல்லாமல் அனுமதித்ததை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தொடர்ந்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர் அத்தனை பேரும் வணிக நல வாரிய உறுப்பினராக சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு வருகின்ற 12ஆம் தேதி தலைமை கட்டிடத்தில் பொங்கல் விழா சிறப்போடு பல்வேறு தீர்மானங்களை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு எடுக்கிறார்கள். குறிப்பாக வணிக வரித்துறை பிரச்சனை என்பது கடுமையாக வணிகர்களை நெருக்கடி செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வணிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவது, அதை அழைத்து பேரம் பேசுவது என்ற நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக தடுப்பதற்கு மத்திய அரசையும் மாநில முதலமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்த இருக்கிறது. இன்று மெட்ரோ திட்டத்துக்கு பிறகு இந்த சோளிங்கர் இந்த பகுதியிலே இருக்கின்ற இடர்பாடுகளை அகற்றி எந்த நேரம் எந்த இடர்பாடுகள் என்றாலும் உடனடியாக தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்போடு வணிகர்கள் நலம் சார்ந்து அக்கறையோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ரவீந்திர ரமேஷ் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, அதாவது இந்த பொங்கல் பரிசு திட்டத்தை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வரவேற்கிறது. குறிப்பாக பொங்கலுக்கு பொருளை கொடுத்து அவர்களை சமைப்பதற்கு ஏற்படுத்திய காலங்கள் உண்டு. ஆனால் இப்போது 3000 ரூபாய் ரொக்கமாக தரப்படுகின்ற காரணத்தினால் சாமானிய குக்கிராமத்திலும் வணிகம் பெருகும். வணிகம் பெறுகின்ற காரணத்தினால் அரசுக்கு வரி மீது வருவாய் ஏற்படும் ஒரு நல்ல சூழலை இந்த அரசு அறிவித்திருக்கிறது. அதற்காக தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களையும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு பல்வேறு கோரிக்கைகளை தர இருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய கட்சி எது ஆதரவுபூர்வமாக எழுத்துப்பூர்வமாக தருகின்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்பதை ஆட்சி மன்ற குழு ஒப்புதல் பெற்ற பிறகு அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகம் எங்களுடைய சாமானிய வணிகர்களை தொலை தெரிந்து கொண்டிருக்கிறது. இதை கட்டாயமாக மாற்றுவதற்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்று அமைத்திட வேண்டும் என்று வலியுறுத்துறோம். இதான் பெரிய டார்கெட்டா வைக்கிறோம். அது இல்லாம ஜிஎஸ்டி வரி விதிப்பில இன்று 4 அடுக்கு வரி 2 அடுக்காக மத்திய அரசு குறைத்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். அதே போன்று சட்ட விதிகள் இன்னும் திருத்தப்படவே இல்லை. சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இது போன்ற பல்வேறு தீர்மானங்களை அந்த கூட்டத்தில் எடுக்க இருக்கிறோம்.